This is Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study is The Past Tense of God's Word, Part 1. இந்த நாளிலே இந்த வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் கடந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை பகுதி 1. It is very important if God puts something in the past tense that we also do the same thing. இயேசு தேவாதி தேவன் வார்த்தைகளை ஏற்கனவே அவர் பிரயோகித்திருப்பாரானால் நாமும் அவ்வகையாகவே நாம் செயல்படுவது மிக மிக அவசியம். When God promises you something and He puts it in the past tense, then we must believe we receive it before we see it. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஏற்கனவே அதை நான் உனக்கு செய்து விட்டேன் என்று அவர் சொல்லியிருப்பாரானால் அதை நாம் அப்படியே விசுவாசிப்பது மிக மிக முக்கியமான காரியமாய் இருக்கின்றது. In the book of Genesis, chapter 17 and verse 5, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், God changed Abram's name to Abraham. ஆண்டவர் ஆபிரகாமின் பெயரை அபிராம் என்று இருந்ததை ஆபிரகாம் என்று ஆண்டவர் மாற்றினார். And God said, I have made you the father of many nations. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று சொன்னார். That meant not in the future, but in the past. I have already done that for you. ஆண்டவர் நான் இனிமேல் நான் உன்னுடைய பெயரை பெருமையாக்குவேன் என்று சொல்லவில்லை. நான் ஏற்கனவே உன்னுடைய சன்னதியை பெருக்கினேன் என்று சொன்னார். For 24 years, Abraham was looking for something to happen in the future. 20 ஆண்டுகளாக வருங்காலத்திலே ஏதோ நடக்க போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். But Abraham never received the miracle child as long as he was looking sometime in the future. எதிர்காலத்திலே எனக்கு பிள்ளை பிறக்கும் என்று அவன் காத்திருந்த பொழுது ஒன்றும் நடக்கவில்லை. In the book of Hebrews, chapter 11 and verse 1, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், and I'm reading from the Amplified Bible Classic. நான் விளக்குரை வேதாகமத்தில் இருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Faith perceives as real fact what is not yet revealed to the senses. விசுவாசமானது நம்மளுடைய உணர்வுகள் தெரிந்து கொள்ளாத சில காரியங்களை நமக்கு அறிவிக்கின்றது என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. You have to have it by faith before you can have it in the natural. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மாம்ச கண்களிலே சிலதை பார்ப்பதற்கும்பாக ஆவிக்குரிய கண்களிலே அதை நாம் பார்ப்பது மிக மிக அவசியம். In the book of Romans, chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், in the Amplified Bible Classic, விளக்குரை வேதாகமத்திலே it says, things that do not exist, we have to speak about them as if they already exist. விசுவாசமானது இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. In the book of Joshua, chapter 6 and verse 2, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், God spoke to Joshua before he even crossed the Jordan River. ஆண்டவர் அவன் யோர்தானை கடப்பதற்கு முன்பாகவே யோசுவாவை பார்த்து இப்படி சொன்னார்.
He said, "See, Joshua, I have already given you Jericho, the king, and the mighty men thereof." ஆண்டவர் இப்படி சொன்னார், யோசுவாவே, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். God told Joshua, "I've already given you the city," in the past tense, before you even go over Jordan. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எப்படி பேசினார்? அவன் யோர்தானை கூட கடக்கல, ஆனா ஆண்டவர் எப்படி சொன்னார்? அந்த தேசத்தை உன்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். Faith perceives as real fact before you ever see it with the natural eyes. அன்புக்குரியவர்களே, விசுவாசமானது உங்களுடைய மாம்ச கண்களிலே நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே அதை தேவன் செய்துவிட்டார் என்பதுதான். When God promises us something in the Word of God, we must receive it by faith as real fact. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சிலவற்றை சொல்லியிருப்பாரானால் அது விசுவாசத்திலே அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். That is the way Bible faith works today. இப்படிதான் வேதத்தில் விசுவாசம், வேத விசுவாசம் கிரியை செய்கிறது. You have to believe by faith that you already have it before you ever see it. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். When Abraham believed it that he already had it, then in 3 months Sarah was pregnant. அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் அவன் நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்து 3 மாதத்திலே சாராள் கர்ப்பவதியாய் மாறினாள். For 24 years Abraham was looking for it to happen sometime in the future. 24 ஆண்டுகள் எதிர்காலத்திலே இவைகள் நடக்கும் என்று காத்திருந்தார். But when he was looking in the future, then it never happened or come to pass. அன்புக்குரியவர்களே, அவன் 24 ஆண்டுகள் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது அது நடக்கவே இல்லை. That is the way Bible faith works. அன்புக்குரியவர்களே, இப்படிதான் வேத விசுவாசம் கிரியை செய்கிறது. When God gives you the promise in the Bible, you must believe you have it by faith before you ever see it. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது வாக்கு பண்ணியிருப்பாரானால் அதை கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு செய்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போது அவைகள் உங்களுக்குரியதாய் மாற்றப்படும். In the book of Mark, chapter 11 and verse 24, மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், whatever you ask and pray for, if you believe you have received it, you will have it. அங்கே மார்க் 11:24 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதை நீங்கள் விசுவாசித்தால் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாசிக்கின்றோம். You have to believe you receive it at the time you pray about it. நீங்க அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Faith calls those things that be not as though they already are. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்று சொன்னால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் பார்க்கின்றது. Many wonderful Christians are waiting for it to happen someday in the future. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி என்று சொன்னால் எதிர்காலத்திலே இவையெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பார்கள். But you must believe that you already have it by faith before it will happen in the natural. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் ஏற்கனவே தேவன் அவைகளை உங்களுக்கு செய்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். In the book of John, chapter 1 and verse 16,
யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, of his fullness have all we received, and grace for grace. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். God says when you are born again, you have received all of God's grace into your spirit. அன்புக்குரிய வேதம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய சகல கிருபையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You say, I don't feel it, I don't see it, but by faith you believe you already have it. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அதை நான் உணரல, நான் அதை பார்க்கல என்று நீங்க சொல்லலாம். ஆனால் விசுவாசிப்பதின் மூலமாக அவைகளை நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள். In Romans chapter 5 and verse 2, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், by faith we have access into this grace. அன்புக்குரிய வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் கடந்து வந்திருக்கிறோம் என்று நாம் வாசிக்க முடியும். The way the Bible works is by faith. It is not by what we see in the natural. அன்புக்குரியவர்களே, வேதம் எப்படி கிரியை செய்கிறது என்று சொன்னால், நாம் மாம்சத்தின்படி பார்ப்பதின் மூலமாய் அல்ல, விசுவாசத்தின் மூலமாய் தான் வேதம் கிரியை செய்கிறது. When you are born again, you receive the God kind of faith into your heart. நீங்கள் மறுபடி பிறக்கும் போது தேவ விதமான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். We must learn to receive things from God by faith, not by what we see and what we hear. அன்புக்குரியவர்களே, நம் தேவனுடைய காரியத்தை நாம் எதை பார்க்கின்றோம் என்பதின் மூலமாய் தேவனுடைய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசத்தின் மூலமாகவே தேவ காரியத்தை பெற்றுக்கொள்கிறோம். In the book of Philippians chapter 2 and verse 12, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us to work out our own salvation with fear and trembling. அங்க வசனம் பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படியும்படி அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வாசிக்கின்றோம். This is talking to people that are already born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த வசனமானது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட வசனங்கள். It doesn't mean that you have to do work to be saved. அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எந்த பிரயாசமும் நாம் பட வேண்டியதில்லை. But when you believe on Jesus, you are born again in your heart, in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்க இருதயத்திலே விசுவாசித்தால், நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். In the Greek language, it means to bring what's in your heart inside so that we can see it on the outside. வேதத்திலே கிரேக்க மொழியில் இதை பார்ப்போமானால், உள்ளத்தில் எதை நினைக்கிறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ அதை வெளியே நம்மால் பார்க்க முடியும். Whether you feel it or not, when you're born again, you have the Holy Spirit on the inside of you. நீங்க உணர்கிறீர்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார். In the book of Ephesians chapter 1 and verse 3, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், it says he has given unto us all spiritual things. அங்க வசனம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். It is not coming in the future. He says he already in the past tense has given you everything.
இந்த வசனத்தை கூட நீங்கள் கூர்ந்து கவனிப்பினால், எதிர்காலத்திலே நான் உனக்கு தருவேன் என்று அல்ல, ஏற்கனவே நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. When God says He has already done something for you, we must agree with the promise of God. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்திலும் நன்மையை கட்டளையிட்டு விட்டார் என்று சொல்லியிருப்பாரானால் அதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். In the book of 1 Peter chapter 2 and verse 24, 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம், it says, by His stripes you were healed, already in the past tense. அங்கே கூட வாசிங்க, சிலுவையில் சுமந்த அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்றுதான் வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We must believe we have it now before we ever see it. அன்புக்குரியவர்களே, நாம் அதை பார்ப்பதற்கு முன்பாகவே அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். In the eyes of God, He already has healed everyone before you can see it. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பார்வையிலே தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? ஏற்கனவே உங்களுக்கு நன்மையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். When we hear and read the word of God, we must receive it by faith before we see it. அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏற்கனவே இவைகளை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கூட வேதத்தை வாசிக்க வேண்டும். I know of many people that were prayed for, but they did not see it with their eyes right then. அன்புக்குரிய அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை வேதத்தை வாசிப்பாங்க, ஆனா ஆண்டவர் தங்களுக்காக இவைகளை செய்து விட்டார் என்ற விசுவாசம் இல்லாதவளாக அவர்கள் அதை பார்க்கிறார். But by faith they believe they received it when they could not see it or feel it. அன்புக்குரிய விசுவாசத்தினாலே நாம் அதை உணர வேண்டும், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று. And they began to praise God every day. By faith I am healed, but they could not see it. அன்புக்குரியவர்களே, அவங்க பார்க்கலன்னா கூட, சுகத்தை உணராவிட்டா கூட அவங்க சொல்லணும், விசுவாசத்தினாலே ஆண்டவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார், நான் சுகமாய் இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். But as they continued to believe, I have it, one day it happened unexpected. அன்புக்குரியவர்களே, அவர் சொல்ல வேண்டும், எனக்கு இருக்கிறது, நான் பெற்றுக்கொண்டேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அவள் சொல்லுகிறவளாய் அவள் காணப்பட வேண்டும். That is the way the Bible works. We must receive it by faith before we see it in the natural. அன்புக்குரிய, இப்படிதான் வேதம் கிரியை செய்கிறது. நம் மாம்சத்திலே அவைகளை பார்ப்பதற்கு முன்பாக அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அறிக்கையிடுகிறவளாய் காணப்பட வேண்டும். In 2 Peter chapter 1 and verse 3, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம், it says, He hath, past tense, given us all things that pertain to life and godliness. அங்கும் வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். He says He has already given it to us, even when we don't see it. அவர் சகல நாம் பார்க்காவிட்டாலும் அவர் சகலவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். When God gives us a promise, we must receive it by faith before we ever see it in the natural. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரானால் நீங்கள் மாம்சத்திலே அதை பார்க்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். We say, I can do all things through Christ who strengthens me before we ever feel it. நீங்க சொன்ன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்க சொல்லணும். ஒருவேளை பலவீனமாக இருந்தால் நீங்கள் அப்படி பலன் உண்டு என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும்.
We say, I am more than a conqueror in Christ before we ever see the victory. அன்புக்குரியவர்கள் நீங்க சொல்லலாம், இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். This is the way it worked with Abraham, and that is the same way it works with us. அன்புக்குரிய இந்த வகையில தான் ஆபிரகாமுக்கு தேவனுடைய கிரியை வெளிப்பட்டது. இதே வகையில் தான் நமக்கும் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். When God says, I have already given you the victory, we must praise Him for it before we ever see it. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் என்று சொல்லியிருப்பாரானால் அந்த வெற்றியை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தில் நாம் செயல்பட வேண்டும். If you will learn to praise God for His promises, then His promises will come to pass. அன்புக்குரியவர்களே, அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவீர்களானால், விசுவாசிப்பீர்களானால் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறிதான் ஆகும். Paul and Silas were praising God at midnight and their backs were bleeding. பவுலும் சீலாவும் ரத்தம் சொட்ட சொட்ட அவள் முதுகுகள் பிற்கப்பட்ட நிலையிலே அவர்கள் சிறைச்சாலைகளிலே தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். They were not praising God because they were in prison and their backs were bleeding. அன்புக்குரியவர்களே, அவர்கள் உடம்பெல்லாம் உடைக்கப்பட்டது நிமித்தமாக அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தாங்க. But they were praising God as if they already had been released out of prison and had the victory. அன்புக்குரியவர்களே, அவர் சிறையில் இருப்பதினாலே தேவனை அல்ல, ஆண்டவர் சிறையிலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்பதினாலே தேவனை துதித்துக் கொண்டிருந்தாங்க. In the book of 2 Chronicles, chapter 20, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம், the children of Israel were facing 3 huge armies that could easily destroy them. அன்புக்குரியவளை அவளை அழிக்கத்தக்கதான 3 பெரிய சேனைகள், சுலபமாய் இவளை மேற்கொள்ளத்தக்கதான 3 பெரிய சேனைகள் அவர்களை சூழ்ந்து இருந்தது. God told them, do not send the army out first, but send singers and praisers ahead of the army to give God praise. ஆனால் அவர்கள் அந்த இடத்துல கவனிங்க, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யுத்த வீரர்களை அல்ல, தேவனை துதித்து பாடுகிறவர்களை அந்த சேனைக்கு முன்பாக அனுப்பினார்கள். They were singing and praising God for the victory before they ever had the victory. அன்புக்குரியவர்களே, அவர்கள் யுத்தத்தில் ஜெயம் கொள்வதற்கு முன்பாக யுத்தத்தில் ஜெயம் கொண்டதாக எண்ணி அவர்கள் தேவனை துதித்து பாடி ஆர்ப்பரித்தார்கள். As they continued to sing and praise God, God gave them the victory over their enemy. அன்புக்குரியவர்களே, அவர்கள் பாடி துதி செய்து தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் அவர்களுக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். The children of Israel marched around the walls of Jericho and shouted first before the walls fell. அங்கே எரிகோ கோட்டையை பார்ப்பீர்களானால், அங்கே அந்த எரிகோ கோட்டை விழுவதற்கு முன்பாகவே அந்த வெற்றியின் தொனியை அவர்கள் தொனித்து தேவனை மகிமைப்படுத்தின போது எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. We must learn to praise God by faith for victory before we ever see it. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் கூட வெற்றியை நாம் பார்ப்பதற்கு முன்பாகவே வெற்றியின் தொனியை ஆராதிக்கிறவளாய் தேவனை மகிமைப்படுத்துவளாய் நாம் காணப்பட வேண்டும். If a parent tells their child, I will buy you something in 1 week from now, they accept it by faith. அங்க பாருங்க, ஒரு குழந்தையை பார்த்து ஒரு பெற்றோர்கள் இன்னும் 1 வாரத்துல உனக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த பிள்ளை நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த 1 வாரத்தை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கும். The child becomes so excited before they ever see it because they believe the promise their parent gave them.
அங்க அந்த பிள்ளை அதை பார்க்கலனாலும் அங்க அப்பா சொல்லிட்டார் வாங்கி தருவார் என்ற அந்த சந்தோஷத்திலே அந்த பிள்ளை சந்தோஷமாய் காணப்படும். When our Father God promises us something, we must praise Him and be excited before we ever see it. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பரமபிதா உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருப்பாரானால் அதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த பரமபிதாவுக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி அவரை புகழ்ந்து பாடலாமே. If we believe by faith that we already have it, then God will see to it that we get it. அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசத்திலே நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்போமானால் கர்த்தர் அவைகளை உங்களுக்கு நேராய் அவர் அதை செயல்படுத்த ஆரம்பிப்பார். It is a wonderful thing to serve God and live for Him by faith. அன்புக்குரியவர்களே, இந்த சர்வ வல்லவரை உள்ளத்தில் ஆழத்தில் துதித்து அவருக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு கனத்திற்குரிய ஒன்றாயிருக்கிறது. This is the victory that overcomes the world, even our faith. அன்புக்குரியவர்களே, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுவே. The Bible says the just shall live by their faith. வேதம் சொல்லுகிறது நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. When you cannot see the answer or hear the answer, receive it by faith and God will bring it. அன்புக்குரியவர்களே, நீங்க பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பீர்களா? விசுவாசத்தோடு தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. நீங்க உங்க கண்கள் காரியங்களை பார்க்கும். Praising God and worshiping God because of His promises is the way to victory. அன்புக்குரியவர்களே, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை துதிப்பது வெற்றியின் அடிப்படையாய் இருக்கிறது. And we must learn to do all things without murmuring and without complaining. அன்புக்குரியவர்களே, எந்த காரியத்தையும் முறுமுறுக்காமல் சந்தோஷத்தோடு செய்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். Murmuring and complaining will cause the enemy to win the victory. முறுமுறுப்பதும் குறை சொல்வதும் சத்துருவானவன் ஜெயிப்பதற்கு வழியை வகுத்து கொடுக்கும். And in order for faith to work, we must walk in love toward other people. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் கிரியை செய்வதற்கு மற்றவர்களோடு கூட சந்தோஷத்தோடு கூட அன்போடு கூட செயல்படுகிறவளாய் இருக்க வேண்டும். The Bible says faith works by love. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் அன்பின் அடிப்படையில் கிரியை செய்கிறது என்று சொல்லப்படுகிறது. If someone treats you wrong or bad, go ahead and forgive them anyway. Then God can give you the blessing. அன்புக்குரியவர்களே, யாராயிலும் உங்களுக்கு கஷ்டம் சொன்னா அவங்களை மனப்பூர்வமாய் மன்னித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You're not trusting in the people to bring you the answer. You're trusting in God to give you the victory. அன்புக்குரியவர்களே, மனுஷனை நீங்க நம்பி காரியங்களை செய்யல, கர்த்தரை நம்பி செய்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். I want you to pray this prayer out loud with me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை சந்தோஷமாய் சத்தமாய் சொல்லுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இதை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe Jesus Christ is the Son of God. இயேசப்பா, நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe He died on the cross and that He rose from the dead today. அன்புக்கு இயேசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து எனக்காகவே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Lord and Savior.
இயேசப்பா, இப்பொழுது உம்மை என் சொந்த இரட்சகராக தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். Get into a good, strong church and grow day by day, and you will learn more and more about God. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போங்க. நாளுக்கு நாள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக.